ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. பாருங்க, இன்றைக்கு அநேக உபத்திரவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த உபத்திரவத்தில் சிக்கினது நிமித்தம் ஒரு சந்தோஷப்பட முடியாமல் ஒரு துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள காணப்படுறீங்களா? இல்லை உலகத்தான தேவனை அறியாதவனே சந்தோஷமாக அவைகளை கடந்து போகும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நான் ஏன் இவ்வளவு கசப்புனால, இவ்வளவு உபத்திரவத்தில், இவ்வளவு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் ஏன் வாழணும்னு சொல்லி அநேக கேள்விக்குறிகளோடு நின்று கொண்டு இருக்கிறீங்களா? பாருங்க, எந்தெந்த உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுடைய துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ சகல உபத்திரங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கை விட்டு விளக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு காண்கிற எகிப்தனை நீங்கள் இனி நினைத்தால் கூட காணாதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரும் சந்தோஷத்தை, களிப்புண்டாக்கும்படி, மகிழ்ச்சியை உங்களை வைக்கும்படிக்கு ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அழுகிற நீங்கள் சந்தோஷப்படும்படி, துக்கப்படுகிற நீங்கள் நகைக்கும்படிக்கு, புலம்புகிற நீங்கள் ஆனந்த களிப்படையும்படிக்கு கர்த்தர் எதையோ உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுடைய உபத்திரவத்தின் குகையில தேவன் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உபத்திரவத்தின் குகையில் இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் அழகாய் மாற்றி, சகல கசப்பும் மதுரமாய் மாற்றி, எல்லா உபத்திரவத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து, இனி உங்களை முள்ள போல குத்துகிற ஒவ்வொரு சூழல்களும் இயேசுவின் நாமத்தில் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது. கர்த்தர் சகல உபத்திரவத்தின் தேவன் உங்களுக்கு மாற்ற போகிறார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் கேட்கவே கேட்டேன்னு சொல்லி கர்த்தர் மோசையா கிட்ட பார்த்து சொன்னாரே, இன்றைக்கும் உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறார். உங்களுடைய கசப்பு, உங்களுடைய துக்கம், உங்களுடைய தவிப்பு சகலமும் ஒழியும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.